கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. அல் முஅஜமுல் அவ்ஸத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள், எவரொருவர் ஒரு கிதாபிலே, ஒரு புத்தகத்திலே என் மீது ஸலவாத்தை எழுதுகிறாரோ, எனது பெயர் அந்த கிதாபில் இருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவருக்காக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி என்றால் நாம் கிதாபிலேயோ புத்தகத்திலேயோ நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருநாமத்தை எழுதும் போது ஸலவாத்தை முழுமையான முறையில் நாங்கள் எழுத வேண்டும். இன்று நாம் சில பதிவுகளை சோசியல் மீடியாக்கள்ல அல்லது பதிவு செய்யக்கூடிய நேரத்திலேயோ அல்லது கிதாபுகள் எழுதக்கூடிய நேரத்திலேயோ நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடசாலைகளிலோ மதரசாக்களிலோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் எழுதப்படக்கூடிய நேரத்தில் தமிழால எழுதுவதாக இருந்தால் சல் என்று ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிடுவாங்க, அல்லது சாதை மாத்திரம் போடுவார்கள், அல்லது அரபியிலே சல்ஆன் என்று மாத்திரம் எழுதிவிடுவார்கள், ஆங்கிலத்திலே SAW. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஒரு விடயத்தை முழுமையாக எழுதக்கூடிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான அந்த ஸலவாத்தை மாத்திரம் ஏன் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணும்? ஏன் அவ்வாறு எழுத வேண்டும்? அதை முழுமையாக எழுதுவோமே ஆனால் முழுமையாக எழுதக்கூடிய நேரத்தில் ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கின்றது. ஸலவாத்தை எழுதும் போது வாயினாலும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸ்பெல்லிங் சரியா இருக்கான்னு பார்க்கிறதுக்கு நாங்க வாசிச்சு பார்ப்போம். எழுதக்கூடிய டைப் பண்ணக்கூடிய நேரத்திலும் நம்முடைய நாவினால் ஸலவாத் மொழியப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும் போது சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸலவாத்தை இந்த ஷார்ட் ஃபார்ம்ல SAW என்றோ அல்லது சல் என்றோ அல்லது வேறு பாஷையில சுருக்கமாக எழுதுவது சில உலமாக்களின் பிரகாரம் ஹராம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயம். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை எழுதும் போது வாட்ஸ்அப்பிலோ அல்லது வேற சோசியல் மீடியாக்களிலோ புத்தகங்களிலோ நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸலவாத்தை முழுமையாக எழுதுங்கள், ரலியல்லாஹு அன்ஹு என்பதை முழுமையாக எழுதுங்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதை முழுமையாக எழுதுங்கள் என்று சிறு பராயத்தில் இருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பதோடு நாங்கள் டைப் பண்ணக்கூடிய நேரத்தில் இருந்தாலும் ஸலவாத்தை முழுமையான முறையில் நாங்கள் எழுதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி முழுமையான முறையில் ஒரு ஸலவாத் ஒரு கிதாபில் ஒரு புத்தகத்தில் எழுதப்படுமேயானால் எதுவரை அந்த ஸலவாத் அந்த கிதாபிலே இருக்குமோ மலக்குகள் எழுதிய மனிதனுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டே இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நாம் முயற்சி செய்து இந்த முறையில ஸலவாத்தை நாங்கள் எழுதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லூ அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யிதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ்.